ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் லேஅவுட் கிரிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிக்மா ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா லேஅவுட் கிரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதோட யூஸ் என்ன அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நோட்டில் 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் அந்த கோடு போட்டு நம்ம எழுதி பழகுவோம். அதே மாதிரி தான் இது சொல்ல போனால். இதில் என்னென்னா, நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ரூலருக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ ரூலர்னால் இப்போ நம்ம சைட்லேருந்து கிளிக் பண்ணி இப்படி வச்சு பண்ணணும். நம்ம மேலே சைடில் மேலே தான் எடுத்து வச்சு பண்ணுவோம். அதுக்கு பதில் இது என்ன பண்ணுவோம்னா, இதுக்குள்ளேயே கிரிட் வரும். அந்த பாக்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கிரிட் பாக்ஸாக இருக்கும். இதுபடி நம்ம டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம ஈஸியாக இதை வச்சு அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வரணுமா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு தான் அந்த மெயினாக அந்த கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிட்டில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த வெறுமனையாக அப்படி பாக்ஸ் மட்டும்ங்கிறது கிடையாது. கிரிட்டில் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா காலம்னு சொல்லியிருக்கோம். காலம்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி காலமில் இருக்கிறது மட்டும்தான் காட்டும். இதில் ரோ கொடுத்தீங்கன்னா ரோ இது தனியாக வரும். இதில் ரெண்டுமே வேண்டாம் கிரிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து காட்டும். இதையும் நம்ம சைஸ் ஒன்று தனித்தனியாக சேஞ்ச் பண்ணலாம். நம்ம காலம்னு வச்சுக்கிட்டு சைடு உள்ளது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 5ன்னு இருக்கும். இது 5 பாக்ஸ் மாதிரி தெரியுது. அந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்று அந்த 5 அப்படிங்கிற அந்த கவுண்டு பொறுத்து இப்படி பண்ணுறாங்க. அதை கூட்டினா 6 இன்னொன்று ஆட் ஆகும். இந்த மாதிரி எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணதோமோ அத்தனை தடவை ஒன்று ஆட் ஆகிடும். இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கிரிட்டு கொடுத்து இது டிசைன் கிடையாது. இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இது தெரியவும் செய்யாது. இந்த கிரிட்டுங்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தெரியாது. இதில் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ஒபாசிட்டி 10 இருக்குது. இது டிஃபால்ட்டாக 10ன்னு இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். இப்போ 100 வச்சிங்கன்னா பின்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அதுக்காண்டி 100ன்னு வைக்காமல் ஒபாசிட்டி 10ல் வைப்பாங்க. அதுக்காண்டி தான் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. கிரிட்டுங்கிறதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இதில் 10 நம்ம 10ன்னு சைஸ் இந்த சைஸை சேஞ்ச் பண்ணால் இந்த பாக்ஸோடது பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அந்த இது சைஸ் எல்லாமே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக அந்த இது எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸுமே கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி கிரிட் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகிடும். இதை நம்ம வைக்கிறத பொறுத்து இது பார்த்திங்கன்னா கிராஃப் சீட் மாதிரி இருக்கும். 1ல் வச்சா இது எவ்வளோ தூரத்து ஓகேமோ அதை பொறுத்து ஒன்றோட சேஞ்ச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் உள்ளே டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இந்த கிரிட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க, லேஅவுட் கிரிட். இதே மாதிரி தான் காலம் ரோ எல்லாமே இந்த ஒரே இதுதான் சேம். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்க, இது இங்கே தெரியுது அப்படின்னு நினச்சிங்க. இது ஹைட் பண்ண கிரிட்டு இருக்குது. கிரிட்டை இப்போ நம்ம எனக்கு வேண்டாம், இது இந்த கிரிட் இப்போ நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்கள் வெளியிருந்து எடுக்கும்போது கூட உங்கள் கிரிட்டெல்லாம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த கிரிட்டுங்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த மைனஸ் இல்லை அப்படி வேண்டாம் அந்த மைனஸும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக இந்த கிரிட் அழிஞ்சிரும், டெலிட்டே ஆகிற மாதிரி தான். அந்த ஐங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைடாக இருக்கும். அவ்வளோதான். அந்த இது ஹைடாகிறதுக்கு மட்டும்தான். அந்த மைனஸ் மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாகவே டெலிட் ஆகிரும். அவ்வளோதான் அந்த கிரிட்டோட யூசேஜ். தேங்க்யூ கைஸ்.